ஓகே, இந்த சென்டென்ஸில் எப்படி மாறுது நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இம்பரேட்டிவ்னா கட்டளை வாக்கியம். இந்த கட்டளை வாக்கியம் அப்படின்றது எந்தெந்த டைப்ஸில் வந்து நம்ம கட்டளையிடலாம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருத்தர் ரெக்வஸ்ட்டாக நம்மளுக்கு கட்டளையிடலாம், ஆர்டர் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் செட்டு வந்தால் ரெக்வஸ்டட், ஆர்டர்ட், அட்வைஸ்டு, கமாண்டட். செட்டு 2 வந்தால் அதே தான், ரெக்வஸ்டட், ஆர்டர்ட், அட்வைஸ்டு, கமாண்டட். சேஸ் வந்தால் ரெக்வஸ்ட், ஆர்டர்ஸ், அட்வைசஸ், கமாண்ட்ஸ். இதுக்கு கன்ஜெக்ஷன் அப்படின்னா டு, நாட் டு. இந்த டு, நாட் டு இந்த ரெண்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு இந்த சென்டென்ஸ் இந்த இன்வெர்டட் கமாக்குள்ளே கொடுத்துருக்க விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தால் டு யூஸ் பண்ணலாம். பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம இப்படி பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம என்னது டு யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா நாட் டு, நெகட்டிவாக சொல்லியிருந்தா நாட் டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 2 சென்டென்ஸ் கொடுத்துரு, 2 சென்டென்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். மை மதர் செட் டு மீ ப்ளீஸ் டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன். டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன். இந்த இன்வெர்டட் கமா கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸு எந்த கட்டளையில் வருங்கயா? நல்லா பாருங்கள். ஸோ ப்ளீஸ் டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன். ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, அப்போ என்னவா இருக்கும்? ப்ளீஸ்னாவே என்னது? ரெக்வஸ்ட் தான் பண்ணுறாங்க. டேய் மொபைல் யூஸ் பண்ணாங்கடா, எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் சொல்லுவாங்கன்னா 2K கிட்ஸ் சொல்லுவாங்க. 90 கிட்ஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அங்கிட்டு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான், அடி வெளுத்துருவாங்க. ஏன்னா நாங்களாம் 90 கிட்ஸ், கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எப்படி சொல்கிறாங்க 2K கிட்ஸ்கிட்ட? ப்ளீஸ் டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ளீஸ்னாவே என்னது? ரெக்வஸ்ட். அப்போ என்ன மாற்ற போகிறதுல இங்கே இருக்கக்கூடிய வெர்பானது எப்படி மாறும்? அப்போ ரெக்வஸ்டடாக மாறும். அப்போ மை மதர் ரெக்வஸ்டட் மீ, மை மதர் ரெக்வஸ்டட் மீ ப்ளீஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு எக்ஸ்பிரஸ் வார்த்தை. சரியா? அது ஒரு ஃபீல். ஓகேங்களா? இப்போ மை மதர் ரெக்வஸ்டட் மீ டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன். டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன். இப்போ எப்படி இது எப்படி மாற்றணும்? நாட் டு, நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன். நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன். அவ்வளோதாங்க இந்த சென்டென்ஸு. இது மட்டும்தான், இப்படி தான் மாறும். சரிங்களா? மை மதர் ரெக்வஸ்டட் மீ நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன். ஸோ இம்பரேட்டிவில் இப்படி தான் மாறும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அவர் ஹெட்மாஸ்டர் செட் டு அஸ். அவர் ஹெட்மாஸ்டர் செட் டு அஸ் என்ன சொல்கிறாரு? ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் அண்ட் லைட் வென்ட் அவுட் த கிளாஸ் ரூம் அப்படி சொல்கிறார். எப்போ கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகிறீங்களோ தயவுசெய்து ஃபேனு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போங்கடான்னு சொல்கிறார். அப்போ எதுனா அது ஆர்டராக இருக்கலாம், இல்லை அட்வைஸாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஆர்டர் சொல்கிறார். நம்ம ஹெட்மாஸ்டர்னா ஆர்டர் தான் போடுவாங்க. சரி, அவர் ஹெட்மாஸ்டர் ஆர்டர்ட் அஸ் என்ன இது வந்து செய்யுங்கடான்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? டு கன்ஜெக்ஷன் என்ன யூஸ் பண்ணோம்? டு யூஸ் பண்ணணும். டு switch off the fan and lights when went out the classroom. ஓகேங்களா? எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? ஸோ அவர் ஹெட்மாஸ்டர் செட் டு அஸ் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் அண்ட் லைட். அப்படின்னது அவர் ஹெட்மாஸ்டர் ஆர்டர்ட் அஸ் டு switch off the fan and lights when went out the classroom அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? அடுத்து ஒரு 4-5 சென்டென்ஸ் பார்க்கலாம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 4 சென்டென்ஸில் பாருங்கள் இம்பேரேட்டிவில் எப்படி மாறி இருக்குன்னு. த டாக்டர் செட் டு மீ டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மாற்றம் என்ன செய்யுங்களா? த டாக்டர்
டாக்டர் எப்பயுமே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ இன்வெர்டட் கம்மாவில் கொடுத்துருக்க விஷயம் அது எந்த கட்டளையில் இருக்குன்னா அட்வைஸில் இருக்குது. அப்போ த டாக்டர் அட்வைஸ்டு மீ, கன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நெகட்டிவாக சொல்கிறாங்க. இது இட் இஸ் நாட் நெகட்டிவ், பட் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோன்ட்டுன்னு சொல்லும்போது அப்படின்னா நாட் டு யூஸ் பண்ணணும். நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். ஸோ இதை பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், த டீச்சர் செட் டு அஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அப்போ இந்த இன்வெர்டட் கம்மாவில் கொடுத்துட்டு என்ன கட்டளையில் இருக்குது, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அப்போ இது வந்து என்னது, ஆர்டராக இருக்கலாம், அட்வைஸ். த டீச்சர் advised us not to waste இவர்ன்றது யாரை குறிக்குதுன்னா அஸ்ஸை குறிக்குது. அப்போ வேஸ்ட் தே வருமா இல்லை தேர் வருமா? அப்போ வேஸ்ட் தேர் டைம், தேர் வரும். என்னதுல தேர், அவர்களுடைய, வேஸ்ட் தேர் டைம். ஓகேங்களா? அதுக்கு பாருங்கள், she said to me please give your pen அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி மாறுங்க, சி இந்த இடத்துல ப்ளீஸ் கொடுத்தனால நம்ம ரெக்வஸ்ட் சொல்லலாம். இப்போ ரெக்வஸ்டட் மீ, கன்ஜெக்ஷன் என்ன, ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டு give her his pen. இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்ல வராங்க, she said to me please give me your pen அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? எனக்கு உன்னுடைய பேனாவை கொடுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல எப்படி மாறுமாங்க, she requested me to give. இது மூணாவது ஆள் சொன்னால் எப்படி இருந்திருக்கும், அவளுக்கு அவனுடைய பேனா வேணும்னு கேட்டாங்க. சரியா? கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் give her his pen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அது ஹீன்றது எப்படி மாறுது, ஹிஸ்ஸா மாறுது. பார்த்துங்க, ரீட்டா செட் டு ராஜா ப்ளீஸ் டோன்ட் டெல் லை, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரீட்டா, அப்போ ப்ளீஸ்னு வந்ததுனால என்னது இந்த இடத்துல நம்மளுக்கு, அப்போ requested ராஜா not to tell lie. ஸோ இந்த 4 சென்டென்ஸில் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் மிட்டம் நடந்த கொஸ்டின்ஸு, குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டம், ஹாஃப் அலி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் இருக்கக்கூடிய டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாமில் எழுதிடலாம். சரிங்களா? அடுத்த டாபிக் போகலாமா?